ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. வணக்கம் அக்கா. பொதிகை சாரில் அனுபவிக்கலாம் வாங்க மக்கா. நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். பிரச்சனையை கண்டு பயந்துடக்கூடாது. பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் அதற்கு தீர்வு நிச்சயமாக இருக்கும். பிரச்சனையை மூன்றாம் மனிதர் போல கவனிச்சாக்கா அந்த தீர்வு தெரியும். இந்த கதையை கேளுங்களேன். ராமு துறவியை பார்க்க போனான். அவர்கிட்ட, சுவாமி, எனக்கு ஏன் இந்த நிலைமை? வெள்ளம் போல பிரச்சனைங்க என்னை மூழ்கடிக்குது. இனி என்னால் வாழ முடியாது என்று புலம்பினான். ராமுவுக்கு ஆறுதல் சொன்ன முனிவர் தன்னிடம் இருந்த அலங்கார பெட்டியை எடுத்தார். மகனே, இது சாதாரண பெட்டி என்று நினைக்காத. உன் பிரச்சனைகளை தீர்க்கும் மந்திர பெட்டி. உன் பிரச்சனைகளை சொல், அதை இந்த பெட்டியில் போட்டு பூட்டிடுறேன். அப்புறம் நீ நிம்மதியாக இருக்கலாம்னு சொன்னார். முனிவர் மேலே நம்பிக்கை வைத்து ராமு தன் பிரச்சனை ஒவ்வொன்றா சொன்னான். எனக்கு தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டம். கடன் வாங்கி முன்னேற பார்த்தேன், மறுபடியும் நஷ்டம். கடன் தந்தவங்க கடனை திருப்ப கேட்டு என்னை நெருக்கிறாங்க அப்படின்னா. முனிவர் காற்றில் எதையோ பிடித்து மந்திரம் சொல்லி அந்த பெட்டியில் எதையோ போடுவதை போல செய்தார். அப்புறம் என்றார், வருமானம் இல்லாததால் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை, வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொன்னான். மீண்டும் துறவி முன்போல செய்துட்டு அடுத்து என்றார், என் பிள்ளைங்க என்னை மதிப்பதே இல்லை என்றான். அதையும் முன்போல மந்திரம் சொல்லி பெட்டியில் போட்டு அடைத்தார். மகனே, உன் பிரச்சனைகளை எல்லாம் இந்த பெட்டியில் போட்டு பூட்டிட்டேன். இனி நீ நிம்மதியாக இருக்கலாம்னு சொன்னார். ராமுவுக்கு பிரச்சனைகளை முனிவர்கிட்ட சொன்னதே பெரிய நிம்மதியாக இருந்துச்சு. அவர் அதையெல்லாம் மந்திரம் சொல்லி பெட்டிக்குள்ளே அடைத்து விட்டதா சொன்னதை முழுசும் நம்பினான். முனிவர், நீ உடனே ஊருக்கு போக வேண்டாம், இங்கே கொஞ்ச நாள் தங்கி போ அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள் கழித்து முனிவர்கிட்ட சொல்லிட்டு ஊருக்கு போனார் ராமு. அவன் மனம் இப்போ தெளிவாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் போனதுமே அவனுக்கு கடன் கொடுத்தவர் எதிர வந்தார். கடன் பிரச்சனையை முனிவர் பெட்டியில் போட்டு மூடிட்டதால் ராமு இப்போ பயப்பில்லை. நேற்று வரை ராமு ஊரை விட்டு ஓடிட்டான், மொத்த பணமும் போச்சே என்று நினைத்த கடன் தந்தவர் தன் கடன் திரும்ப வந்துடுற நம்பிக்கையில், நீ பொறுப்பு இல்லாமல் இருந்ததால தான்ப்பா நான் கொஞ்சம் கராராக பேசிட்டேன். உன் விருப்பப்படி நீ தொழிலில் வருமானம் வந்த பிறகு என் கடனை திருப்பி கொடு அப்படின்னாரு. என்னை மன்னிச்சிடுங்க, தொழிலில் சில தப்பு பண்ணதால் எனக்கு நஷ்டம் வந்துடுச்சு. இனி நல்ல முறையில் தொழில் செய்து உங்கள் கடனை சீக்கிரம் திருப்பி தந்துடுறேன்னு சொன்னார் ராமு. கடன் தந்தவர் மனம் மாறியதுக்கு காரணம் மந்திரப்பெட்டி என்று நம்பினான். வீட்டுக்கு போன ராமுவை பார்த்த அவன் மனைவி அவனை கட்டி கொண்டு அழுதாள். பணப்பிரச்சனைக்காக எங்களை விட்டுட்டு போகலாமா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் என்று சொல்லி அவனுக்கு சாப்பாடு போட்டான். ஊரில் நண்பர்கள் இனி கேலி செய்ய மாட்டார்கள் என்று நினைத்த பிள்ளைகளும் அப்பா வந்துட்டதை கண்டு சந்தோஷப்பட்டாங்க. ராமு தொழிலில் என்ன தவறு நடந்தது என்று சிந்தித்தான். அதை எப்படி சரி செய்வது என்று யோசித்தான். மீண்டும் தொழில் செய்தான். இந்த முறை நல்ல வருமானம் வந்தது. கடனை அடைச்சான். காசு சேர்ந்த பிறகு தட்சணையை எடுத்துக்கிட்டு துறவியை பார்த்து, நீங்கள் மட்டும் என் பிரச்சனையை அந்த மந்திரப்பெட்டியில் போட்டு அடைக்காமல் இருந்தாக்கா நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்னு சொன்னான். துறவி சிரிச்சார். மந்திரப்பெட்டிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் உன் பிரச்சனையை கேட்டுக்கிட்டேன். நீ பெரும் குழப்பத்தில் இருந்த. குழப்பத்தில் இருக்கும்போது எடுக்கிற முடிவு சரியாக இருக்காது. பிரச்சனையில் இருந்து விலகி யோசிச்சா தீர்வு கிடைக்கும். அதனால் உன் பிரச்சனைகளை தீர்ந்து விட்டதாக உன்னை நம்ப வச்சேன். நீ நம்பின, தப்பு என்னன்னு யோசிச்ச, சரி செய்த, இப்போ வெற்றியும் பெற்றுவிட்ட அப்படின்னு சொன்னார் முனிவர். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி அணுகிறோம், எப்படி புத்திசாலித்தனத்தோட கையாளுறோம் என்பதில் தான் தீர்வு இருக்குது. இந்த பொதிகை சாரல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க மக்கா. ஒளிமயமான எதிர்காலம் காண மீண்டும் அடுத்த பொதிகை சாரலை சந்திப்போமா?